Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. நம்மளுடைய 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தது. ஏன்னா ரொம்ப லாங் ஜேர்னி அது. நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு போய் பண்ணியிருந்தோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து வரும். சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ரெண்டும் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமா, எந்த மாதிரி பண்ணலாம், என்ன நடக்கும், கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரியலாக என்னுடைய லைஃப்பில் நடந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2010, 11, 12 அந்த டைமில் இன்ஃபி Q3 ரிசல்ட் வரும், குவார்டர்லி ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் என்ன டாப்பிக்கில் நினச்சிட்டிங்களோ அதே வந்து அந்த டைமில் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். 2010, 11 அந்த டைமில். இப்போது நம்ம ஒரு 70 rupees கொடுத்து ஒரு கால் ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா, அந்த ப்ரீமியம் என்ன இருக்கோ அந்த ப்ரீமியமோட தொகை வந்து சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த டைமில் என்னவா. இப்போது புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75, 70 நியரஸ்ட் சேம் வச்சுக்கலாம். ரெண்டு சேர்த்து 140 ரூபாய் கிடைக்கும் எனக்கு. இன்ஃபியோடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் ப்ரீமியம் தொகை வந்து 70 ரூபாய் சூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த டைமில் என்ன ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் வந்து ரெண்டு சேர்த்து ஓரளவுக்கு இருந்தது. இப்போது ரிசல்ட்டு நாளைக்கு வருது அப்படின்னா நான் வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா 140 இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போது ரிசல்ட் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக வந்துடுச்சு, நல்லா பூம் ஆகிடுச்சு, பாசிட்டிவாக வந்துச்சு, பூம் ஆகிடுச்சு. அப்போது இந்த புட் ஆப்ஷன் என்ன ஆகும், 0 ஆகிடும். இந்த கால் ஆப்ஷன் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா அந்த மாதிரி போச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ லாபம், ரெண்டும் சேர்த்து என்னுடைய முதலீடு வந்து 140, எனக்கு 300 ரூபா ப்ரைஸ் மேலே போச்சுன்னா எனக்கு வந்து 150 ரூபா லாபத்தில் இருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போது அதே ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே போயிடும். எனக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து 0 மாறிடும். இது வந்து 0 மாறும். இது வந்து ஒரு 300 ரூபா வந்துடும் புட் ஆப்ஷன். ஸோ எனக்கு கீழே வந்தாலும் எனக்கு 150 ரூபா லாபம் வரும். ஓகேங்களா. எஸ், கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு. 2010, 11 அந்த டைம் சம்பாரிச்சிருந்தேன். 2012 எண்டில் சேம் அதே மாதிரி ரிசல்ட் வருது. சேம் அதே மாதிரி உங்களுக்கு சினாரியோ சேஞ்ச் பண்ணிக்கேன். கால் ஆப்ஷன் வந்து ஒரு 70 ரூபா கொடுத்து வாங்குகிறேன், புட் ஆப்ஷன் 70 ரூபா கொடுத்து வாங்குகிறேன். ப்ரீமியம் தொகை இருக்கிற மாதிரி செட் பண்ணி ரெண்டு சேர்த்து எனக்கு 140 ஆகுது. 2012 என்னுடைய 2 வருஷம் பண்ணிட்டு வரேன் இல்லைங்களா. ஆஹா, நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. என்ன பண்ணுறேன், இதே மாதிரி வாங்குகிறேன். மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. என்னுடைய ப்ரீமியம் தொகை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஆயிடுச்சு, ஒன்று 0 ஆகிடுச்சு. இப்போ புட் ஆப்ஷன் வந்து 0 ஆகிடுச்சு. இந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோனா ஒரு 200 ரூபா காமிச்சிச்சு. ஆனால் வந்து அந்த சஸ்டெண்ட் ஆகி நிற்கல. ஒரே செகண்டில் என்ன ஆச்சுன்னா திரும்ப 140, 150 ரெண்டு சேர்ந்து இந்த மாதிரி 110 இப்படி இறங்க தொடங்கிடுச்சு. இந்த புட் ஆப்ஷன் அதே மாதிரி கீழே போனால் சேம் இதே மாதிரி ஏறல. நம்ம 2 வருஷமாக எதிர்பார்த்தது வந்து அந்த டைம் 2012 ஏறல. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் ஒத்து கவனிக்க சொல்லும். சேம் அதே மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றப்போ எல்லோரும் இதுக்குள்ளே வரமாட்டாங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் இதுக்குள்ளே வரமாட்டாங்களா. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியாதா, அப்போ எல்லோரும் ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்களா. எஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் இருக்குதுங்களா, இந்த ப்ரீமியம் ஆல்ரெடி ஆகிட்டுருக்கும். நீங்கள் பை பண்ண சொல்ல ஆல்ரெடி அதிகமாகவே இருக்கும் அது ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியம் அதிகமாக நீங்கள் வாங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது எப்போ மெல்ட் ஆகுன்னு தெரியாது, சரணம் மெல்ட் ஆகுறது தான் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீமியம் தொகை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வர விஷயமோ தெரிஞ்சதுக்கப்புறம் வர விஷயமோ நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்துடலாம். இப்போ வந்து மார்க்கெட்டு ஆல்ரெடி ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்குது தெரியும் உங்களுக்கு. சரி, நம்ம ரொம்ப ப்ரைஸ் வந்து அடுத்த மணியே சூஸ் பண்ணிக்கலாம். 40,300 இருக்குதுங்களா. ஸோ இந்த ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டெப்த்தாகவும் போவேணாம். 40,300 சூஸ் பண்ணிக்கலாம். 40,300 சி, 40,300 பி ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாருங்க. ஓகே, ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 minutes ஷேர் போட்டுக்கலாம். ஓகே,
ஒன்று வந்து 680 இருக்குது, இது வந்து 680 இருக்குது, இது வந்து 480 இருக்குது. கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இது 300 ரூபாய்க்கு யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இதையும் சரி அத்தமையும் சரி 300 ரூபாய்க்கு யாரும் வாங்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 480 ரூபாய் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு ஹியூஜ் பீக்கில் இருக்க மார்ஜினை போய்ட்டு நீங்கள் ரெண்டு சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் 680 480 1160 ரூபா ரெண்டு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டு சேர்த்து எவ்வளோ ஏறுன்னு நீங்கள் நம்புறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுங்களா? அதாவது ரிசல்ட் என்னவாக இருக்கட்டும், கீழ் பட்ஜெட் வருது சார், பட்ஜெட்டில் வந்து கீழே நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும், நல்லா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபுல் வொலட்டாலிட்டி இறங்கும் அப்படின்னு நினைக்கலாம். இதே மாதிரி எல்லோரும் நினச்சிருப்பாங்க இல்லையா? நேற்று நினச்சிருப்பாங்க, நேற்று நினச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய என்னமா இருக்கும்? இது ஆல்ரெடி அவங்க 250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம், மேபி இது ஒரு 300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கலாம், ரெண்டு சேர்த்து அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கலாம். அவங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சவங்க. இப்போ நீங்கள் இனிமேல் யோசிச்சு இனிமேல் மார்க்கெட் ஒரு வேளை பெரிய பட்ஜெட்டில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படியே அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன அவன் ப்ரீமியம் கட ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்ல என்னென்னா, உங்களுக்கு வேணுமா டெஸ்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு ஹோப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி ரெண்டு சேர்த்து வேணால் பை பண்ணி பாருங்கள். நான் வேணான்னு சொல்ல வரல. ரெண்டு சேர்த்து ஒரு இதில் ஒரு 25 குவான்டிட்டி, இதில் ஒரு 25 குவான்டிட்டி சாம்பிளுக்காக போட்டு பை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் கூட நம்ம எதையும் எதிர்பார்க்கறதான் நடக்கும். நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம் அது நடக்காது. ஓகேங்களா? சரி, இப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டும் சேர்த்து பை பண்ணால் ப்ராஃபிட் வருன்றீங்களா வராதுன்றீங்களா அப்படின்னா, இது ஆல்ரெடி ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். இப்போது சார் நான் வந்து அவுட் ஆஃப் த தள்ளி எடுத்துக்கிறேன், நீ ஏன் நம்ம ஏன் வந்து இந்த ரேட் எடுக்கணும், 480 ரூபாய்க்கு நம்ம ஏன் வாங்கணும், இதே 680 ரூபாய்க்கு நம்ம ஏன் வாங்கணும், நம்ம வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த மணி வாங்கிட்டால் ஒரு அதில் ஒரு 200 அவுட் ஆஃப் த தள்ளியும் இதில் ஒரு 200 வாங்கிட்டால் ப்ராஃபிட் கிடைக்காதா அப்படின்னா சான்ஸ் வெரி லோ ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுக்கு சான்சஸ் கிடையாது, வெறும் 20% தான் உங்களுக்கு சான்சஸ் வரும். அதுவும் டவுட்டு. ஏன்னா நம்ம அடுத்த மணி சூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க்கு சொல்லுவோம். அவுட் ஆஃப் த மணி உங்களுக்கு என்ன வந்துட போகுது, அதில் ஒரு 200 அதில் ஒரு 200 கொடுத்து வாங்கினீங்கன்னா 400 ஆச்சு. ஸோ 400 கொடுத்து வாங்கினீங்க, அது எப்படி ப்ராஃபிட் வரும்? எல்லோரும் அதே மாதிரி திங்கிங் தான் இருக்கும். அப்போ 400 என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 200 எவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இதே மாதிரி இந்த பக்கம் 200 எவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரைஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி வாங்க சொல்லும். அந்த இடத்துல வந்து அவ்வளோ உங்களுக்கு சரியாக மூமெண்ட் வராது. ஓகேங்களா? சரி ஃபைன். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும் அட் த மணி ப்ரைஸ். ஓகே, அதாவது இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ இப்போதி ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்டு, கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் வரலாம். ஆனால் ஆல்ரெடி ப்ரீமியம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதை போய்ட்டு வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.